நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு எச்சரிப்பின் செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலான சபைகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சபையின் விசுவாசிகள் இருக்கும்போது, அவங்க நல்லா இருக்கும்போது, அந்த எண்ணிக்கையை குறித்தும் அவர்கள் நன்றாக இருப்பதை குறித்தும் நாம் திருப்தி அடைந்து, பலவீனமானவர்களையும் வழி விலகி போனவர்களையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். இது தப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு தான். நாம் அவர்களை குறித்து அநேகர் கவலைப்படுகிறதில்லை, சாக்கு போக்கு சொல்லுகிறோம். வேதத்தில் இந்த நிலையை ஆண்டவர் மிக தீவிரமாக எச்சரிக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். எசேக்கியேல் 34:4 நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். நாம் இன்னைக்கு அந்த மாதிரி பலவீனமாக இருக்கிறவங்கள போய் விசாரிக்காம, சபையிலிருந்து வெளியே போனவங்களை குறித்து கவலை இல்லாமல், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், அவன் இனிமேல் அவ்வளோதான், அவன் போயிட்டான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம் சாக்கு போக்கு சொல்லி அந்த காரியங்களை செய்யாமல் விட்டுறோம். பாருங்க, 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை ஒரு நல்ல மெய்ப்பெண் தேடி போவான். ஆனால் ஒரு நல்ல மெய்ப்பனா இல்லாத பட்சத்தில் 99 ஆடுகளை பார்த்து திருப்திப்பட்டுட்டு அந்த ஒரு ஆடை விட்டுருவான். நாம் அந்த மாதிரியான ஒரு மெய்ப்பனா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. இதற்கு அப்புறம் எசேக்கியேல்ல உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மெய்ப்பர்களிடத்தில் வந்து தேவன் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். கணக்கு கேட்டு அங்கே அவர்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் அந்த மெய்ப்பனின் ஸ்தானத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார். இதுதாங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய எச்சரிப்பு. நாம ரொம்ப காலமா எதுவுமே நடக்கல, இங்க நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த எண்ணிக்கையில திருப்திப்பட்டு கொண்டிருந்தால், காணாமல் போனவைகளை குறித்து தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுவோம். இது எச்சரிப்பு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, உண்மையான அன்பும் உண்மையான பாரமும் நமக்குள்ள இருக்குமானால் நாம் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களை தேடி போவோம். அவங்க கேட்கலையா, அவங்களுக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்காக கண்ணீர் வடிப்போம், அவங்களுக்காக எப்படியாவது பிரயாசப்படுவோம். ஆனால் சாக்கு போக்கு சொல்லி நாம் அவர்களை விட்டு கடந்து போவோமானால் தேவன் நம்மை ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, போனவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அசதியாயிராம நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நாம் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காணாமல் போனவர்களை தேடி அவைகளை காயம் கட்டி அவைகள் சுகமாகி மந்தையில் சேர்க்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம்.